காசியின் மகோன்னத மணிகர்ணிகை. வாரணாசி பீடம் குண்டலம் அல்லது ஸ்தனம் விழுந்த இடம். பீடேஸ்வரியின் நாமம் விஸ்வலக்ஷ்மி அல்லது விசாலாட்சி. பைரவர் காலபைரவர், மணிகர்ணிகா பீடம் அல்லது காட்சிகா பீடம் என்றும் அழைக்கிறோம். மாத்ருகா அக்ஷரங்களில் ஆ விழுந்த இடம். மாத்ருகா அக்ஷர தேவியின் நாமம் அதர்வணி தேவி. ஒரு திருமுகமும் 4 திருக்கரங்களும் உடைய தேவி. நின்ற கோலம். நம் தேசத்தில் மிக புனிதமான புராதனமான நகரம் காட்சி. இந்த கஷேத்திரங்களின் கோவில்களின் நகரம் வித்யா நகரம் என்கிறோம். நாங்கள் காசி கஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்த முதலில் கங்கா ஸ்நானம் செய்து இங்கே இருக்கிற 64 ஸ்நான கட்டங்களையும் கண்டு பிறகு முன்னோர்களுக்கான தர்ப்பணம், திதி, பிண்டதானம் ஆகியவற்றை செய்தோம். முன்னோர்களுக்கு முக்தி தரும் கஷேத்திரம் மட்டுமல்ல, நமக்கே உயிருடன் இருப்பவர்களுக்கே முக்தி தரும் கஷேத்திரம் காட்சி. இங்கு எப்போதும் ஒரு ஆன்மீக அலை வீசிக்கொண்டே இருக்கிறது. இந்த திருத்தலத்தை நினைத்தாலே ஆனந்தம் தருவது உலகைக்கே நாதனான விஸ்வநாதன் கூடியிருக்கும் தலம் அல்லவா? விஸ்வநாதரை தொழுதவர் எவருக்கும் இனி ஒரு பிறவி கிடையாது என்கிறார் குமரகுருபர சுவாமிகள். காசியில் வாழ்பவர்களை தொட்டாலே நாம் பிறவிப்பன பயன் எய்தலாம் என்கிறார். அதிவீர ராம பாண்டியர் செய்யும் பாவங்கள் அனைத்தும் காணாமல் செய்துவிடும் காசிவாசம் என்கிறது காசி காண்டம். சதிதேவியின் ஸ்தனங்கள் பாலுடன் காசியாம்பட்டணத்தில் விழுந்து அந்த பால் பெருகி துதனா கீர்ணா நதிகளாக மாறியது. நாளடைவில் பால் பொங்கும் நதிகள் நீர் நதிகளாக மாறின. அத்துடன் வடதிசையில் வருணாவும் தென் திசையில் அசியும் இந்த ஸ்தலத்துக்கு பெயர் கொடுத்த நதிகள் வாரணாசி. இத்துடன் உத்தரவாகினியாக ஓடும் கங்கா மாதாவும் சேர்ந்து 5 நதிகள் பஞ்சகங்கா காட்டில் இந்த சங்கமத்தை தரிசிக்கலாம். பிரம்மா 10 அஸ்வமேத யாகங்களை நடத்தி இருக்கிறார். அதன் ஞாபகார்த்தமாகத்தான் அஸ்வமேத காட் தலம், மூர்த்தி தீர்த்தம் ஆகிய மகிமைகளை கொண்ட காசியம்பதி ஆத்ம ஞானத்தை அருள்கிறது. ஒவ்வொரு இந்துவும் காசியில் மரிப்பதை பெரும் பெயராக கருதுகின்றனர். ஹரிச்சந்திரா காட் என்னும் மயானத்தில் நம் ராமனின் முன்னோரான ஹரிச்சந்திரன் சுடலையை காத்திருக்கிறார். விஸ்வநாதருடைய அருளால் இழந்து அனைத்தையும் பெற்று ஹரிச்சந்திரனும் சந்திரமதியும் வாழ்க்கையின் பெரும் பெயர்களை அனுபவித்தனர். காசி திருத்தலத்தில் மறிக்கும் ஒவ்வொருவருக்கும் பாரபட்சம் இல்லாமல் முக்தியை அளிக்கிறார் விஸ்வநாதர் என்று காசி காண்டம் குறிப்பிடுகிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் தாம் கண்ட அற்புத காட்சியை இவ்வாறு விவரிக்கிறார். இங்கு எரியும் ஒவ்வொரு சடலத்தையும் எழுப்பி தாரக மந்திரத்தை செவியில் ஓதுகிறார் சிவபெருமான். அம்மை மாகாளியின் உருவத்தில் உயிர்களை பிணைத்திருக்கும் பந்தங்களை அறுத்து முக்தியை தருகிறார். ஆஹா, எப்பேற்பட்ட புண்ணியஸ்தலம்! விஸ்வேஷம் மாதவம் டுண்டிம் தண்டபாணிம் ச பைரவம் வந்தே காசிம் குஹாம் கங்காம் பவானி மணிகர்ணகாம். முதலில் நாங்கள் தரிசித்தது சக்தி பீட நாயகியான அன்னை விசாலாட்சியை. காசியில் எல்லாமே குறுகிய சந்துகள். மெயின் ரோடில் இறக்கிவிட்டால் நாம் நிறைய நடக்க வேண்டும். விசாலாட்சியின் கோவிலும் ஒரு சிறிய சந்தில் தான் இருக்கிறது. பெரிய கோவில் கோபுரம் என்று எதுவும் கிடையாது. அன்னையின் கர்ணகுண்டலங்கள், அதாவது மணிகர்ணிகா விழுந்த இடம் என்கிறார்கள். மணிகர்ணிகா என்பது அம்மையின் காதுகளில் அணியும் மணியிலால் ஆன ஆபரணம். இங்கிருக்கும் மணிகர்ணிகா காட் காசியின் பெரிய மயானம். நாள் முழுதும் சடலங்கள் எரிந்து கொண்டே இருக்கின்றன. ராமநாம் சத்தியகை வாக்கியம் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மணிகர்ணிகா மயானத்தில் ஒரு நாளின் கடைசியாக எரிக்கப்படும் மனிதரின் சாம்பலால் தான் மறுநாள் காலை விஸ்வநாதருக்கு அபிஷேகம். சுடலையப்பன் அல்லவா, சாம்பலே அவருக்கு பிரீத்தி. அன்னை விசாலாட்சியின் கோவில் நம்மூர் நகரத்தாரின் பராமரிப்பில் உள்ளது. நம்மூர் பூஜை, நம்மூர் திருவிழாக்கள் என அமோகமாக நடக்கின்றது. இங்கு ஒருவர் அன்னையின் 3 கண்களில் ஒரு கண் விழுந்த இடம் என்று கூறினார். தன் கடைக்கண் பார்வையால் இந்த உலகத்தையே அளக்கக்கூடியவள் அல்லவா நம்ம அன்னை. இந்த அம்மைக்கு முன் செய்யப்படும் பூஜை, தானம், சொல்லப்படும் மந்திரங்கள் மிகவும் சிறப்பானவை. காசி காண்டத்தின் 100வது அத்தியாயம் அம்மையின் மகிமை பற்றி புகழ்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கும் நவகௌரிகளில் நம் அன்னையும் ஒருத்தி. அன்னைக்கு 2 உருவங்கள். பின்னால் இருப்பது அன்னையின் பிண்டி உருவம். முன்புறத்தில் அன்னைக்கு ரூபம் கொடுத்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அன்னையின் முன்பு இருக்கும் மேருவுக்கு தான் பூஜை. நாமே நம் கையால் குங்கும அர்ச்சனை செய்யலாம். பண்டா அன்னையின் நாமங்களை சொல்ல நான் அழகான தாழம்பூ குங்குமத்தால் அர்ச்சனை செய்தேன்.
தீபாவளி அன்று அன்னை நகரத்தாரின் நகரேஸ்வர ஆலயத்தில் எழுந்தருளி நம்மை புனிதப்படுத்துகிறார். அம்மையின் அருள் சுரக்கும் உருவம் மனதை குளிர்விக்கிறது. அன்னை விசாலாட்சி சர்வ உலகங்களையும் காக்கும் நாயகி அல்லவா? அவள் கண்களுக்கு எத்தனை கருணை, அன்பு, வாத்சல்யம். புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்கோளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுவிருக்க பண்ணி நம் சன்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே என்கிறார் அபிராமிப்பட்டர். நம் புண்ணியத்தினால் விஸ்வநாதரும் விசாலட்சுமியும் நம்மை நாடி வந்து அம்பிகையின் பாதத்தை நம் தலைமையில் வைத்து காப்பாற்றுகிறார்கள். அம்பிகையின் கண்கள் எப்போதும் குளிர்ச்சியானவை. அவளை கூளைக்கண்ணி என்கிறார் அப்பர் சுவாமிகள். நீலக்கூளை மலரன்ன கண்ணினாள் என்கிறார் திருமூலர். ஆக அன்னை விசாலாட்சி தன் குளிர்ந்த கண்களினால் நம்மை கடாட்சிக்கிறார்.